வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 24/7/2024 என்னென்ன நியூஸ்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இவ்வளோ டேட்டா, இந்த மாதிரி பட்ஜெட் இப்படிலாம் இருக்குது. பட்ஜெட்டை விடப்பா, மார்க்கெட் இறங்குமா ஏறுமா, லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு சொல்லு அப்படின்னு அதை தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், திங்கக்கிழமை ஓப்பனிங்கிலிருந்து மறுபடியும் ஏறும். செவ்வாய்க்கிழமை எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் இறங்கும். அதுதான் டேட்டா சொல்லுது, இன்ஃபர்மேஷன் சொல்லுது. மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து கார்பரேட் நியூஸாக தான் சொல்லிச்சு. அதுதான் நடந்துட்டு இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் இறங்கும், புதன்கிழமையும் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் இறங்குன்னு சொன்னேன், இறங்கிருச்சு. இதில் மிகப்பெரிய ப்ராஃபிட்டையும் நிறைய எதை வாங்கலாம், எதை விற்கலாம்னு சொன்னேன். அதையும் எல்லாம் பண்ணாங்க. செம ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இதுக்கிடையில் நாளைக்கு எப்படி இருக்குன்னா, நாளைக்கும் டவுனாக தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஒரு ஏற்றம் இருக்கும். அன்றைக்கி ஒரு தவறுதலாக ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், மிகப்பெரிய ஏற்றம் இருக்குன்னு. அது அடுத்த வாரத்தில் தான் இருக்கும். திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய டவுன் இருக்குது. அதுக்காக வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன அப் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு டவுன் தான். அந்த டவுனில் வாங்குறவங்க வாங்கிக்கிங்க, ஆனால் சின்ன அப் தான் இருக்கும். சனி ஞாயிறில் என்னென்ன ஸ்டாக் வாங்கலான்னு நல்லா ஒரு அலசி நல்லா ஒரு எடுத்துக்கலாம். திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு டவுன் இருக்கும், வாங்கிக்கிங்க. செவ்வாய்க்கிழமையிலிருந்து அப்.